ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சத்யபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஃபேஸ் மாஸ்க் பாருங்கள், செம்பருத்தி பவுடர். இந்த செம்பருத்தி பவுடரில் அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்குது. எப்படின்னா, நல்ல கலர் கொடுக்கும், உங்களுக்கு கண்ணில் உள்ள கருவளையம் போகும், ஒரு மாதிரி மூஞ்சி ஜில்லுன்னு இருக்கும், மைண்டு ஃப்ரீயாகும். செம்பருத்தி பவுடர், நம்ம செம்பருத்தி பூ சாப்பிட்டாலும் நல்லது, குடிக்கிற டீக்கு அது டீ போட்டு குடித்தா நல்லது. அந்தமாரி இது ஃபேஸ்க்கு தடவினாலும் நல்லது. இது இப்போ நான் ஃபேஸ்க்கு தடவ போகிறேன். பாருங்கள், நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கும், தடவும் போதே நல்லாயிருக்கும். கலருக்கு அது இதுன்னு யூஸ் பண்ணுறீங்க, இந்தமாரி இயற்கையாக யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஹேருக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் உடம்பு முகத்தில் உள்ள அந்த முடியெல்லாம் வந்துடும். நல்லா தடவணும், வாசனையாக இருக்கும் பவுட்ரு. இதில் வீட்டிலையே செம்பருத்தி பறித்து காய வச்சு வீட்டிலையே அரைச்சது. செம்பருத்தி எங்கே பார்த்தாலும் நல்லா கிடைக்கிது, வாங்கி செஞ்சு பாருங்கள். நல்லா முகத்தை தேய்ங்க, அந்த கருப்பு இருந்தால் கூட போயிடும் உங்களுக்கு. கண்ணெல்லாம் நல்லா தடவுங்க, கருவளையம்லாம் இருந்தால் போயிடும். நல்லா இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இது பண்ணிவிட்டு, காஞ்ச பிறகு அதை கழுவாமல் அப்படியே தேய்ச்சி எடுக்கணும். அது காஞ்ச பிறகு அப்படியே தேய்ச்சி இது பண்ணிங்கன்னா முகமே பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கழுவுங்க, சோப்பெல்லாம் போட வேணாம், சும்மா கழுவுங்க, முகமே அழகாக இருக்கும். இப்போ நான் போட்டுட்டேன். இதே குழந்தைங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக தடவி விடனாலும் தடவி விடலாம். இப்போ நான் போட்டேன். இதை அரை மணி நேரம் சென்று கழுவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாய்.